பார்க்க போகிறோம்னா ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபியில் வந்து இந்தியாவோட லொக்கேஷன் எந்த இடத்துல, வேர்ல்டில் எந்த இடத்துல இந்தியாவோட லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ரிலீஃப், அதோட லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது, ட்ரைனேஜ், அதோட வாட்டர்லாம் எங்கே ட்ரெயின் ஆகுது, எப்படி எந்த பக்கத்தில் இதெல்லாம் ட்ரெயின் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம் இந்த லெசனில். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். நம்ம இந்த லெசனை படிக்கிறது மூலமாக நம்ம இந்தியா வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட நில அமைப்பு எப்படி இருக்குது, இந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறமா பிளைன்ஸ், சமவெளி பகுதிகள்லாம் எப்படி இருக்குது, மற்ற பகுதியில் ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம்னால் இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா அது ரிவர் மூலமாக கடலில் எந்த இடத்துல போய் கலக்குது, எப்படி எந்தெந்த பகுதியில் கலக்கும் அப்படின்றத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பெனின்சுலா ரிவரும் ஹிமாலயன் ரிவர்ஸ் இதெல்லாம் வித்தியாசம் என்ன அப்படின்றதையும் இந்த லெசனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பிற்காலத்தில் ஒரு பெரிய தலைவராக வரும்பொழுது இல்லை சில விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இந்தியா முழுமைக்கும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நாம் பணி செய்ய முடியும். இந்தியாவில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான கிளைமேட்டும் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. எல்லா வகையான நிலப்பரப்பும் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்குது. அதனால் இந்தியா வந்து ஒரு குட்டி உலகம் மாதிரி. எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. நம்ம இந்தியாவில் வந்து அதோட ஸ்பெஷல் அது. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, 7வது பெரிய கண்ட்ரி. 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி, ஏஷியாவில் 2வது பெரிய கண்ட்ரி. இது ஹிமாலயா வந்து நம்ம நாட்டை வந்து மற்ற நாட்டுக்கிட்டேருந்து பிரிக்குது. இதில் வந்து மொத்தமாக வேர்ல்டில் வந்து 2.4% இந்தியாவோட டோட்டல் ஏரியா. இந்தியாவோட டோட்டல் ஏரியா 2.4% இருந்தால் கூட ஏன் பாப்புலேஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற லேண்ட், இதில் இருக்கிற கிளைமேட்டு, இதில் இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து மனிதர்கள் வாழ தகுதியான இடம். மனிதர்கள் வாழ தகுதியான இடத்துல தான் பாப்புலேஷன் வந்து அதிகமாகும். இது நம்ம நாடு மாதிரி தான் சைனாவும். அதனால தான் நம்ம இந்தியா, சைனா போன்ற ஆசிய நாடுகள், ஏஷியா கண்ட்ரீஸில் வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வேர்ல்டில் வந்து இந்தியாவோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவில் இருக்கிற சில ஸ்டேட்ஸு உலகத்தில் இருக்கிற சில நாடுகளை விட பெருசாக இருக்குது. சாதாரண ஒரு ஸ்டேட்டே சில நாடுகளை விட பெரிதாக இருக்குது. இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டியர்ஸ். இந்தியாவோட பார்டரில் என்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இதில் அதாவது நில எல்லையும் பார்க்க போகிறோம், லேண்டோட பார்டரும் பார்க்க போகிறோம், வாட்டரோட பார்டரும் இங்கே எதில் இருக்குது இந்தியான்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்தியா வந்து 15,200 கிலோமீட்டர்ஸ்க்கு பெரிய பார்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட நமக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் சைனா, நேபாள், பூட்டான் இதெல்லாம் நார்த்து. பங்களாதேஷ், மியான்மர் இந்த கண்ட்ரிஸ்லாம் ஈஸ்டில் இருக்குது. இந்தியாவோட லாங்கஸ்ட் பார்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். 4156 கிலோமீட்டர் பார்டர் வந்து பங்களாதேஷோட இந்தியா ஷேர் பண்ணிக்குது. ரொம்ப குறைஞ்ச பார்டர் யார் கூட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பார்டர் நமக்கு வந்து 106 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் 6100 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன். இந்தியாவில் வந்து பீச் லைன், அதாவது வெளியில் வந்து ஆறு இல்லைன்னா ஆறு கிடையாது, ஓஷன் இல்லைன்னா சி. இந்தியாவுக்கு வெளியில் மட்டும் 6100 கிலோமீட்டருக்கு நமக்கு பார்டர்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 3 பகுதி, இந்தியாவோட 3 பகுதியிலையும் வாட்டர் இருக்குது பார்டரில். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரேபியன் சி இந்த வெஸ்ட்டில். அப்புறம் பே ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்ட்டில் இருக்குது.
மொத்த கோஸ்ட் லைன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐலாண்ட் எல்லாம் சேர்த்து 7516 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குது. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் செப்பரேட் பை பாக் ஸ்ட்ரெயிட்ன்ற ஊர் வந்து இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்குது இந்த இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷாலோ சீனா ரொம்ப ஆழமாக இருக்காது, ஆழம் இல்லாத பகுதி தான் ஷாலோன்னு சொல்கிறோம். இந்தியா அண்ட் த வேர்ல்டு. இந்தியா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்டு வெஸ்ட் ஏஷியாவுக்கு நடுவில் இருக்குது. த டிரான்ஸ் இண்டியன் ஓஷன் ரூட்ஸ், இந்த ரூட்டு வழியாக தான் யூரோப் போன்ற மற்ற கண்ட்ரிகளோட நம்ம நாடு ஜாயிண்ட் ஆகுது. இங்கேருந்து ட்ராவல் பண்ணோன்னா டிரான்ஸ் இண்டியன் ஓஷன் வழியாக தான் மற்ற யூரோப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம நாட்டிலேருந்து ட்ராவல் பண்ண முடியும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நம்ம நாட்டில் இருந்தவங்க வந்து போய் ட்ரேட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட். இந்தியா மட்டும் கிடையாது, மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா எல்லாமே சப்கான்டினென்ட் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டினென்ட்டில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த ஒரே நாட்டிலேயே எல்லாமே இருக்குது. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோகிராஃபி, கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இதை வந்து சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவோட லொக்கேஷன், இந்தியா வந்து 8 டிகிரி 4 நார்த்லேயும் 37 டிகிரி 6 நார்த்லேயும் லேட்டிடியூடில் அமைஞ்சிருக்கு. 68 டிகிரி 7 ஈஸ்ட்லேயும் 97 டிகிரி 25 ஈஸ்ட்லேயும் லாங்கிடியூடில் இருக்குது. இந்தியா வந்து லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். நார்த் ஹெமிஸ்பியர்ன்றது மேலே இருக்கிறது, சவுத் ஹெமிஸ்பியர்ன்றது கீழே இருக்கிறது. ஸோ நம்ம இருக்கிறது வந்து நார்த்து ஈஸ்ட் பக்கமாக இருக்குது வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கே இருக்குது ஏஷியாவில். ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணி போய் ட்ரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. தமிழர்கள்லாம் ரொம்ப ஆஃப்ரிக்கா, யூரோப் எல்லாம் போய் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அரேபியன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. எல்லா இடமும் போய் நம்ம ஆளுங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், சவுத் சைடில் இந்தியாவில் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக்மிலியன் பாயிண்ட் இல்லைனா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பக்கத்தில். சதர்ன் மோஸ்ட் பாயிண்டில் வந்து கேப் காமரின், கன்னியாகுமரி. இது வந்து இந்தியாவோட சவுத்து லாஸ்ட்டில் இருக்கிற பாயிண்ட் வந்து பிக்மேலியன் பாயிண்ட் இல்லைனா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. இந்தியாவோட சவுத்தில் கடைசி எட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு சொல்கிறோன்னா கேப் காமரின் இல்லைனா கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறோம். நார்த்தில் கடைசி எட்ஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்திரா கோல் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் நார்த்துலேருந்து சவுத்து வரைக்கும் கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3214 3214 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குது. அதே மாதிரி அந்த ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்தீங்கன்னா 2933 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரான்கட்ச், குஜராத்தில். இந்த குஜராத்தில் இருந்து ரான்கட்சில் இருந்து அருணாச்சல் பிரதேசத்தில் வரைக்கும், இந்த இடத்துல இருக்கிற அருணாச்சல் பிரதேசத்துக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இதை கிராஸ் பண்ணி போகுது. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்த இடத்த தான் கிராஸ் பண்ணி இந்தியாவை வந்து ரெண்டாக பிரிக்குது, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியராக. அடுத்தது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டி. ஸோ இந்தியாவில் வந்து டைம் ஃபாலோ பண்ணுறது வந்து ஐஎஸ்டின்ற மெத்தடில் ஃபாலோ பண்ணுறோம். இந்த குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேஷுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து குஜராத் வந்து ஈஸ்ட்டில் இருக்குது, குஜராத் வந்து ஈஸ்ட்டில் வெஸ்ட்டில் இருக்குது, அருணாச்சல் பிரதேஷ் ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 30 டிகிரி. இந்த 30 டிகிரி டிஃப்ரெண்ட்னால அருணாச்சல் பிரதேஷில் வந்து சன்ரைஸ் டைம் வந்து 2 hours ஏர்லியர்.
குஜராத்தில் 2 மணி நேரம் லேட்டாக தான் சன்ரைஸ் ஆகும். ஸோ அருணாச்சல் பிரதேசில் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே சன்ரைஸ் ஆகிடும். ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகும். சில கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரி அவங்க இருக்கிற ஸ்டேட்லேயே இன்னொரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷனை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் இந்தியா இஸ் ஸ்டாண்டர்ட் டைம் இன் இந்தியா. ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சென்ட்ரல் மெரிடியன் டைம் வந்து 82 டிகிரி 30 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட். ஸோ இது இந்த லாங்கிடியூட் வந்து மீர்சாப்பூர் அந்த ஊரை வந்து கிராஸ் பண்ணி போகுது. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து ஐஎஸ்டி 5:30 ஹவர்ஸ் அகெட் ஆஃப் கிரீன்விச் மீன் டைம். ஸோ ஃபாரினில் யூஸ் பண்ணுறது கிரீன்விச் மீன் டைம். இந்த ஜென்ரலாக யூஸ் பண்ணுற இதிலேருந்து 5 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அமெரிக்காவில் வேறு ஒரு கண்ட்ரியில் வந்து இருக்கிற டைமை விட நம்ம இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சிங்கப்பூரில் இருக்கிற ஜிஎம்டி டைமையும் நம்மகிட்ட இருக்கிற டைமையும் கணக்கு பண்ணோம்னா இப்போ அவங்களுக்கு என்ன டைம் இருக்குன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளை விட 2.5 மணி நேரம் அவங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நமக்கு காலையில் 9 மணி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 11:30 ஆயிருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சுட்டு இன்னும் சில ஊரை வந்து ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் தான் இருக்குது. ஆந்திர பிரதேஷ்ன்ற ஸ்டேட் வந்து முதல்ல ஒரே ஊராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டதுனால அதை 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஆந்திர பிரதேஷ் ஒன்று, இன்னொன்று வந்து தெலுங்கானா. அதில் வந்து அமராவதின்ற ஊர் வந்து ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் ஆக்கிட்டாங்க. ஆனால் 2024 வரைக்கும் 2024 வரைக்கும் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் சேர்த்து ஹைதராபாத், அதாவது முதல்ல இருந்த ஊர் தான் கேபிட்டலாக இருக்குது. 2024க்கு அப்புறமா அமராவதி வந்து அவங்க கேபிட்டல் ஆகிடும். தெலுங்கானாவுக்கு தனி கேபிட்டல் வச்சுருவாங்க. அது அந்த டியூனோவில் இருக்குது. அடுத்தது மேஜர் பிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் ஹிமாலயன் பீக்ஸு, உயரமான ஹிமாலயன் இருக்குது ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அழகான பீச்சஸ் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டெசர்ட் இருக்குது. சில இடங்களில் ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்த ஃபாரஸ்ட் காடுகள் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இந்தியாவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கலர் இருக்குது. இதை இந்தியாவோட ஃபிசியோகிராஃபி டிவிஷனை வந்து 5ஆக பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து நார்த்தன் மவுண்டெயின்ஸ், இந்தியாவோட நார்த் சைடில் இருக்கிற மவுண்டெயின்ஸ், நார்த் சைடில் இருக்கிற பிளெயின்ஸில் தான் மக்கள் வந்து வசிக்கக்கூடிய இடமா இருக்கும். பெனின்சுலார் பிளேட்டூன்றது வந்து 2 ஹில்ஸுக்கு நடுவில் இருக்கிற சமமான பகுதி தான் பிளேட்டூன்னு சொல்கிறோம். கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து சமவெளியான பகுதி தான், அங்கேயும் மனிதர்கள் வாழக்கூடிய இடம். அப்புறம் ஐலண்ட்ஸ்னால் 4 பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். ஃபஸ்ட்டு த நார்த்தன் மவுண்டெயினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யங்கஸ்ட் அண்ட் லோஃபியஸ்ட் மவுண்டெயின் செயின்ஸ் தான். இளமையான மவுண்டெயினாக இருந்தால் கூட, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உருவானது கிடையாது, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உருவானது தான். இருந்தாலும் அவை வந்து ரொம்ப உயரமான மவுண்டெயினாகவும் இருக்குது. ரொம்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடினா கூட அது வந்து ஃபியூ மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, மற்றதெல்லாம் இதோட அதிகமான காலங்களுக்கு முன்னாடி உருவாயிருக்கும். இது வந்து எப்படி உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டிங் த எர்த் க்ரஸ்ட். ஒரு பகுதியை வந்து நகர்த்திக்கிட்டே போனோம்னா ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று படியும் பார்த்தீங்களா, ஒரு மணல் அப்படியே கை வச்சு தள்ளினீங்கன்னா. ஸோ அதே மாதிரி தான் இந்த டெக்டானிக் ஆக்டிவிட்டினால் நம்ம இந்தியாவோட லேண்டு வந்து ஒரு இடத்துக்கு அப்படியே மேல் நோக்கி மூவ் ஆகும் பொழுது இந்த உருவானது தான் இந்த ஹிமாலயா போன்ற ஹில்ஸ் எல்லாம். இந்த ஹில்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று க்ரஷ் ஆகி அமுங்கிட்டு உருவானது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டருக்கு இருக்கான். இந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் 500 கிலோமீட்டர் நீளத்திலிருந்து 200 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் நீளமாக அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரே இதாக இருக்காது, துண்டு துண்டாக இருக்கும், தனித்தனி பார்ட்டாக இருக்கும். பமீர் நாட் அப்படின்னு சொல்கிறது வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு.
ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு எதுன்னு கேட்டிங்கன்னா பமீர் நாட். ஸோ ஹிமாலயாவிலேருந்து மற்ற உலகத்தின் மற்ற பகுதி கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த பமீர் நாட்டு தான். இந்த ஹிமாலயா அப்படின்றது வந்து எந்த வேர்டுலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து. அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. நிறைய ஸ்னோ இருக்கிறதுனால அதுக்கு சான்ஸ்கிரிட்டில் அந்த நேம் வச்சுருக்காங்க. இந்த நார்த்தன் மவுண்டெயின்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வால் மாதிரி நம்ம நாட்டை வந்து ஒரு சுவர் மாதிரி பாதுகாக்குது. எதுலேருந்து பாதுகாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டில் இருந்தும் எனிமீஸ் கிட்ட இருந்தும் நம்மளை வந்து இது பாதுகாக்குது. இதை தாண்டி மோசமான பனி புயலும் வராது, எனிமீஸும் இது லேஸில் இந்த பக்கமாக நம்ம நாட்டை வந்து வர முடியாது, நம்ம நாட்டுக்குள்ளே வர முடியாது. அதனால் இது ஒரு பாதுகாப்பு சுவர். இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அப்புறம் வெறும் ஹிமாலயாஸ், அப்புறம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இல்லைனா பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஸோ இந்த பார்ட்டாக பிரியுது. இதில் வந்து டுயினோ ஆரவல்லி ரேஞ்சஸ் ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டெயின். ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்னாலே ஒன்றோட ஒன்று க்ரஷ் ஆகும்போது, அந்த லேண்டு மூமெண்ட் ஆகும் பொழுது ஒன்றோட ஒன்று மோதி உருவாகிறது. இது உடனெல்லாம் உருவாகாது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்கள் ஆனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் தான் மூவ் ஆகும். ஆனால் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒன்றோட ஒன்று மேலே ஏறி இந்த மாதிரி ஃபோல்டட் மவுண்டெயின்ஸ் வந்து உருவாகுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆரவல்லி ஹில்ஸ் ரேஞ்ச் வந்து ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுங்க. ஆரவல்லி ஹில்ஸ்ன உடனே ராஜஸ்தான் ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு. இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸில் வந்து நிறைய பகுதி வந்து திபெத்தில் இருக்கிறதுனால இதை வந்து டிரான்ஸ் திபெத்தியன் ஹிமாலயஸ்னு சொல்கிறாங்க. இது 40 கிலோமீட்டர் நீளத்திலேருந்து 225 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் இந்த ஹில்ஸ் இருக்குது. இதில் வந்து ரொம்ப பழைய காலத்தில் உள்ள ஃபாசில்ஸ்லாம் இதில் இருக்கிறதுனால, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுனால இதில் நிறைய ஃபாசில்ஸ்லாம் அடைஞ்சிருக்கு. இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது பழைய காலத்தில் என்ன நடந்ததுன்ற விஷயங்களெல்லாம் ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற ராக் வந்து டெரிட்டரி கிரானைட்டுன்ற வகை கிரானைட் ராக் சேர்ந்தது. இதில் வந்து ஜஸ்கார், லடாக், கைலாஷ், காரகோம் இந்த இடம்லாம், இந்த ஹில்ஸ் எல்லாம் இந்த டிரான்ஸ் ஹிமாலயா ஹில்ஸில் இருக்குது. அடுத்தது த ஹிமாலயாஸ். இந்த ஹிமாலயாஸ் தான் நார்தர்ன் மவுண்டெயின்ஸில் முக்கியமான பகுதி. இது ரொம்ப யங் ஃபோல்டு மவுண்டெயின்னா ஒன்றோட ஒன்று மூவ் ஆகும் பொழுது உருவானது. இது வந்து இரேஷியா லேண்டு மாதம் கோண்ட்வானா லேண்ட் மாதம் மூவ் ஆகுனதுனால உருவானது. இது வந்து டெத்திஸ் சீன்னு ஒரு சீ இருந்தது, அந்த சீயை தான் தள்ளி மூவ் பண்ணிக்கிட்டே போகும்போது தான் உருவானது தான் இந்த ஹில்ஸ். இதில் வந்து நிறைய மலைகள் இருக்குது. அதில் முக்கியமானது வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. த கிரேட்டர் ஹிமாலயாஸ் இல்லைனா ஹிமாத்ரி, லெசர் ஹிமாலயாஸ் இல்லைனா ஹிமாச்சல், த அவுட்டர் ஹிமாலயாஸ் இல்லைனா த ஸ்வாலிக். இந்த 3 பேரில் நம்ம அதை சொல்கிறோம். ஸோ இந்த மேப்பு பார்த்துக்கோங்க. இந்த மேப்பு வந்து நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், போன வருஷமே நம்ம பார்த்துருப்போம். மேப்பில் வந்து நம்ம சுற்றி ரவுண்ட் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமாக போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும் ஒவ்வொரு ஊராக. இதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இது மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் வந்து மறக்கவே மறக்காது. மேப்பில் கிடைக்கிற ஃபுல் மார்க்கும் நம்ம வாங்கிடலாம். த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் த ஹிமாத்ரி. இந்த ஹிமாலயாஸ் வந்து ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. ஆவரேஜ் ஹைட்டு வந்து 6000 மீட்டர்ஸ். இங்கே வந்து மழை பெய்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் எப்போவுமே இங்கே வந்து ஸ்னோ இருக்கும். ஸ்னோ இருக்கிறதுனால அங்கே மழைப்பொழிவு கிடையாது, பனிப்பொழிவு தான் இருக்குது. மழை தண்ணி கிடையாது, எல்லாமே ஐஸ் கட்டியாக இருக்கும். இந்த இடத்துல தான் மிக உயரமான மலையெல்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹைட்டான மலைகள்லாம் இங்கே தான் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா, இது வந்து 8586 மீட்டர்ஸ். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாளில் இருக்குது. கஞ்சன்ஜங்கா வந்து நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் நடுவில் இருக்குது.
இது வந்து தொடர்ந்து பெரிய மலையாக கண்டினியூஸ் ரேஞ்சஸாக இருக்குது. இந்த இடத்துல தான் கங்கோத்ரி, யமுனோத்ரி அண்டு சியாச்சின்லாம் ஹில்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. உலகத்தில் இருக்கிற 14 உயரமான மலைகளில் 9 ஹில்ஸ் வந்து ஹிமாலயாவில் மட்டுமே இருக்குது. அதில் பார்க்கலாம். த லெஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், இது மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ். இது வந்து ஓரளவுக்கு ஹைட்டு குறைவான ஹில்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3700லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும் ஹைட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல இதுக்கு அருகாமையில் வந்து மக்கள் அதிகமாக வசிக்கிறதுனால இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் வெட்டி இந்த பகுதிகளெல்லாம் டேமேஜ் பண்ணுறதுனால இங்கே வந்து டீஃபாரஸ்டேஷன் ஆகிறதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் எரோஷன் ஆகுது. அதாவது மண் அரிப்பு, மண்ணை வந்து எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு போகிறதுனால மண் மட்டுமே எடுக்காது, ஹில்ஸும் டேமேஜ் ஆகும். அதனால் ஸ்னோவும் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கிடைக்கிற ராக்ஸில் வந்து மினரல்ஸ் என்னென்னு ராக்கோட டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேட்னா பிளேட் மாதிரி இருக்கும் அந்த ராக், அந்த டைப் ராக் இங்கே இருக்குது. லைம் ஸ்டோன் இருக்கான், அப்புறம் குவார்ட்சைட் இருக்குது. இந்த இடத்துல ஹெவி ரெயின்ஃபால், அப்புறமா மக்கள் வந்து மரத்தை வெட்டுறது, அப்புறம் மக்கள் வந்து வீடுகளை வந்து உருவாக்குறதுக்காக பாறைகளெல்லாம் வெட்டுறதுனால இந்த இடத்துல வந்து எரோஷன் ஆகுது. ஸோ மலைகள்லாம் டேமேஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கிற ஹில்ஸில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத், இந்த ஹில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. முக்கியமான ஹில் ஸ்டேஷன், நம்ம டூருக்கு போகிறதுக்கு ஹில் ஸ்டேஷன் டூருக்கு போகணுன்னு நினைக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு அதிகமாக போவாங்க. இந்த முக்கியமான இடம் வந்து ஷிம்லா, மிசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகெட் அண்டு டார்ஜிலிங், இந்த பகுதியெல்லாம் இந்த ஹில்ஸில் தான் இருக்குது. த அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் சிவாலிக்ஸ், இந்த ஹில்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற மலைகள்லேருந்து ரிவர்ஸ் வந்து அடிச்சிட்டு வர்ற மணல்கள், ராக்கு இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு தான் இந்த ராக்கே உருவாயிருக்கு, இந்த ஹில்ஸ் உருவாயிருக்கு. இது வந்து 1100 கிலோமீட்டர்ஸ் உயரம் வரைக்கும் இருக்குது. இதில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் தான் ஆவரேஜ் ஹைட்டு. இது 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் இந்த எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இந்த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இல்லாமல் அங்கங்கே விட்டு இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கும். ஸோ வெஸ்ட் பகுதியில் இருக்கிற ஹிமாலயஸை வந்து டூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது டூயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மணல் பகுதியாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் இந்த பகுதியில் கிடைக்கிது அவங்களுக்கு. பூர்வாஞ்சல் ஹில்ஸ், இது வந்து ஹிமாலயாவோட ஈஸ்ட் சைடில் இருக்கிற மலைகள். இது வந்து ரொம்ப ஹைட்டு ரொம்ப கிடையாது. இந்த ஹில்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இந்த பகுதியில் தான் இருக்குது. இதில் இருக்கிற பகுதி வந்து இந்தியாவுக்கும் மியான்மர் அப்படின்ற ஊருக்கும் இந்த பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நிறையா ஹில்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளோ ஹில்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், இது வந்து ஒரு டீட்டெயிலில் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியதே இல்லை, படிக்காமலே எழுதிடலாம் இந்த ஹில்ஸு, இந்த டீட்டெயிலை. அதனால் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா பிளாக் பண்ணுது, நம்மளோட கிளைமேட்டு வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இல்லாமல் நம்மளை காப்பாற்றுது. மிக பயங்கரமான கோல்டு வந்து நம்ம இது தடுக்குது. ஸோ ஹெவி ரெயின்ஃபாலு நமக்கு அந்த ஏரியாவில் கொடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நேச்சுரல் வேல்யூ, நம்ம எனிமிக்கிட்டேருந்து நம்மளை வந்து காப்பாற்றுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ரிவர்ஸு, பெரனியல் ரிவர்ஸ்னால் வற்றாத மழை, ரிவர்ஸில் வந்து தண்ணி எப்போவுமே இருக்கும், வருஷம் ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதில் முக்கியமானது இண்டஸ், கேங்கஸ், பிரம்மபுத்திரா, இந்த 3 ரிவரும் முக்கியமான ரிவர். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால நமக்கு அதனாலேயும் அந்த நாட்டுக்கு, அந்த ஊருக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்கிரிம் சென்டர்ஸ், நிறைய கோவில்கள் இருக்குது. இந்த கோவில்களை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து வருவாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அண்டு வைஷ்ணவி தேவி டெம்பிள்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து ரா மெட்டீரியல்ஸ் நிறைய கிடைக்கிது இந்த பகுதியில். அப்புறமா ஃபாரஸ்ட் பேஸ்டு பொருட்கள், ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய கிடைக்கிது. ஸோ சொல்லிட்டேன். இதில் கோல்டு விண்ட்ஸ், சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய பனி புயல் வராமல் தடுக்கிறது வந்து இந்த ஹிமாலயா தான். பயோடைவர்சிட்டி, ஹிமாலயாவில் வந்து பல வகையான மிருகங்கள், பல வகையான பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அதுதான் அந்த பாயிண்ட்டு. அடுத்தது த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ்.